ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, SSLV D3 அப்படின்ற ராக்கெட்டும் EOS-08 அப்படின்ற செயற்கைக்கோளை நம்ம இஸ்ரோ விண்ணில் உள்ளது, அதை பற்றி முழு தகவலை இப்போ பார்க்க போகிறோம். EOS-08ன்ற செயற்கைக்கோளை தவிர இன்னும் 2 செயற்கைக்கோள் இந்த SSLV D3 ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. அந்த 2 சிறிய செயற்கைக்கோள்களும் 2 பள்ளிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்று SRM பப்ளிக் ஸ்கூலும் இன்னொன்று AVS அகாடமி ஸ்கூலும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட 2 செயற்கைக்கோளை தான் இஸ்ரோ விண்ணில் ஏவப்பட இருக்கு. ஆகஸ்ட் 16, 2024 காலை 9:17க்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து SSLV D3 ராக்கெட் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட 2 செயற்கைக்கோள்களையும் EOS-8 அப்படின்ற செயற்கைக்கோளையும் இணைச்சி விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. அடுத்து விண்ணில் ஏவப்பட்ட அந்த 3 செயற்கைக்கோள்கள் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதில் 1வது அதை தூக்கி சென்ற ராக்கெட், அதை பற்றி பார்ப்போம். SSLV D3 அப்படின்ற ராக்கெட் தூக்கி சென்றது. அந்த D3 Dனா டெவலப்மெண்ட் 3 அப்படின்னு அர்த்தம். அதில் எடுத்து செல்லப்பட்ட 3 செயற்கைக்கோள்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு SR அப்படின்ற செயற்கைக்கோள் இருக்குது. அதனோட முழு விரிவாக்கம்னா SRனா ஸ்பேஸ் ரிக்ஷா அப்படின்ற செயற்கைக்கோள். அதனோட வெயிட் 560 கிராம். மிகச்சிறிய செயற்கைக்கோள் இது. அந்த SR ஸ்பேஸ் ரிக்ஷா அப்படின்ற செயற்கைக்கோளில் தான் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய 2 செயற்கைக்கோள்களை பொருத்தி அனுப்பியிருக்காங்க. அது என்னென்னா, ஒன்று லோரா அப்படின்ற மெசேஜிங் சிஸ்டம். இதை SRM பப்ளிக் ஸ்கூல் உருவாக்கியிருக்கு. இன்னொன்று என்னென்னா, பின் டயோட் பேஸ்டு டெசிமீட்டர் அப்படின்ற செயற்கைக்கோள் ஒன்று இருக்குது. இது AVS அகாடமி அப்படின்ற ஸ்கூல் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னா, இன்னொரு செயற்கைக்கோள்னா EOS-8 அப்படின்ற செயற்கைக்கோள். அந்த EOS-08 அப்படின்னா என்னென்னா, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 08 அப்படின்ற அர்த்தம். இதனோட வெயிட் 175.5 கிலோ இருக்குது. இப்போ EOS-08ஓட பணிகளை பற்றி பார்ப்போம். இந்த EOS-8ஓட பணி என்னென்னா, கடல் மேலே அடிக்கக்கூடிய காற்றை எவ்வளோ ஸ்பீடில் அடிக்குது அப்படின்றத கணிக்கும். நிலத்தின் மேலே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அளந்து நம்மளுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கும். அது மட்டும் இல்லாத பனி மூடிய பகுதிகளை அளவிடுறதும் இதனோட முக்கிய பணியாக இருக்குது. பனி மூடிய பகுதிகள் இந்த இமயமலை பகுதிகளில் பனி அடர்த்தியாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலோட அடர்த்தியை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கும் அளவை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை பகுதிகள் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் வெள்ளம் ஏற்படும் போது அங்கே ஏற்படுகின்ற மாற்றத்தையும் அறிந்து உடனுக்குடன் தெரிவிப்பதற்காக இது செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் தாவரங்கள் வளர்ச்சி விதத்தையும் கணிக்கிறது. வளர்ச்சி விதத்தையும் வளர்ந்திருக்கிற அடர்த்தியை பற்றியும் கணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது தான் EOS-08 அப்படின்ற செயற்கைக்கோள். இப்படிப்பட்ட பணிகளோட மிக முக்கியமான பணி இன்னொன்று செய்யுது. அப்படின்னா, தெர்மல் இமேஜிங் கருவியாகவும் இது செயல்படுது. அப்படின்னா, தெர்மல் இமேஜிங் கருவி எதற்கு யூஸ் ஆகுதுன்னா, அகச்சிவப்பு கதிர்களை உணரும் தன்மை கொண்ட கருவி இதில் இருக்குது. காட்டுத்தீ ஏற்படும் போது வர வெப்பத்தையும், பேரிடர் காலத்தில் ஏற்படுகின்ற வெப்பத்தையும், எரிமலை ஏதாவது ஒரு இடத்துல உருவாகுது அப்படின்ற அந்த இடத்துல ஏற்படுகின்ற வெப்பத்தையும் தெர்மல் கருவி மூலயமா இது உணர்ந்து நம்மளுக்கு முன்னாடியே செய்தி அனுப்புவதற்காக இது அனுப்பப்பட்டிருக்கு. இந்த SSLV D3 மற்றும் EOS-08 அப்படின்ற செயற்கைக்கோளை பற்றி இஸ்ரோ இயக்குனர் நாராயணன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கமர்ஷியலாக பல வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த SSLV ராக்கெட்டை பற்றி தெளிவான விளக்கத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த SSLV ராக்கெட் மிக சிறிய செயற்கைக்கோளை ஏந்தி செல்லக்கூடிய மிக குறுகிய எடை கொண்ட ராக்கெட்டாக உருவாக்கியிருக்காங்க. இதனோட எடை எவ்வளோன்னா 110 டன். இது சுமந்து செல்லக்கூடிய செயற்கைக்கோளோட எடை எவ்வளோன்னா 500
கிலோ அப்படின்ற அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. இதை உருவாக்குறதுக்கு வந்து 72 மணி நேரம் மட்டுமே இருந்தால் போதும். 6 பேர் கொண்டு ஒருங்கிணைந்து 72 மணி நேரத்தில் இந்த எஸ்எஸ்எல்வி அப்படின்ற ஒரு ராக்கெட்டை உருவாக்கிடலாம். இது மிக குறைந்த பொருட்செலவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 30 கோடி இருந்தாலே இந்த ராக்கெட்டை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவியலாளர்கள். SSLV-T3 வெற்றிகரமாக பூமியோட கீழ்ப்பகுதியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் நாம் பார்ப்போம்.